சுவரொட்டியை கர்ப்பிணிகள் சாப்பிடலாமா வேண்டாமா? இன்னைக்கு யாராவது ஒருத்தவங்க மாசமா ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க சாப்பிடக்கூடிய உணவே சுவரொட்டி தான். மேட்டர்னல் ஃபிசியாலஜி, அதாவது கர்ப்பிணியோட உடல்ல நடக்குது பார்த்தீங்களா மாறுதல்கள், அது வேற. அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ். நம்ம சும்மா மேலோட்டமா இதுல இது இருக்கு அதனால இது நல்லதுன்னு அப்படின்னு நம்ம சொல்லிடவே முடியாது. 100 கிராம் சுவரொட்டி இவ்வளவு இருக்குமா சமைச்சா? இந்த 100 கிராம் சுவரொட்டியில 50 மில்லிகிராம் அயன் இருக்கும். ஒரு கர்ப்பிணிக்கு ஒரு நாளைக்கு 60 மில்லிகிராம் அயன் தான் வேணும். அதுக்கு மேலெல்லாம் கர்ப்பிணி எடுத்துக்கூடாது. அந்த கர்ப்பிணி ஒரு நார்மல் பொண்ணு இல்லை. புரியுதுங்களா? ஏன் என்ன பிரச்சனைனா, மற்ற ஊட்டச்சத்துக்கள் மாதிரி கிடையாது இந்த அயன். இந்த அயன் ஃபெரிட்டின் மாதிரியான புரதங்களில் போய் சேர்ந்து கொள்ள முடியாது. அப்போ என்ன ஆகும்? அந்த சும்மா சுற்றிட்டு இருக்கிற அயன் வேற ஒரு உருவமாக மாறும். அதுதான் ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீஷஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த உருவம் வேற ஒரு உருவம் மாறி இருக்கு இல்லைங்களா, அது கருச்சிதைவை கூட ஏற்படுத்திடலாம். அதனால தான் பல கைனகாலஜிஸ்ட் கொடுக்கவே மாட்டாங்க. சுவரொட்டின்னு இல்லை, லிவர்னு இல்லை, எந்த நான்வெஜ் ஃபுட்டையுமே கொடுக்க மாட்டாங்க. அதான் இந்த பெக்மன் அண்ட் லிங்க்ஸ் அப்ஸ்டட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜி புக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, எப்பயுமே இந்த டயட்ரி ஃபுட்டெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. எப்பயுமே அயன் சப்ளிமெண்ட் எடுத்துக்க சொல்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஸ்ப்ளீனும் மாறும். அந்த அனிமலுக்கு ஏற்ற மாதிரி, அந்த ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு ஸ்டாண்டர்டைஸ் இது கிடையாது. ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு குவான்டிட்டி கிடையாது. அதே மாதிரி சுவரொட்டியில் ரொம்ப கம்மியான அளவு வைட்டமின் ஏ தான் இருக்குது, நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. அது தப்பு. உதாரணத்துக்கு நம்ம க்ரீம் ரெட்டினால் அப்ளை பண்ண போகிறோம். டாப்பிக்கல் ரெட்டினாயின் மாதிரியான இந்த ஃபார்மசியில் கிடைக்கிது இல்லைங்களா, அந்த மாதிரி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா அதவே அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் அப்ஸ்டட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜி வேணான்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்கின் வழியாக கூட அந்த ரெட்டினாயின் உள்ளே போயிடக்கூடாதுன்னு பயப்படுறாங்க. ஸ்கின் வழியில் எவ்வளோ போகும்? ஹார்ட்லி ஒரு 5% குறைவாக தான் போகலாம்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் தே டோன்ட் வாண்ட் டு ரிஸ்க் இட். நாங்கள் சுவரொட்டி தான் சாப்பிட்டோம், எங்கள் டாக்டர் கொடுத்தாங்க, எங்களுக்கு நாங்கள் நல்லா தான் இருக்கோம் அப்படி. உங்கள் டாக்டர் கொடுத்துருப்பாங்க, பேராமீட்டர்ஸ்லாம் அனலைஸ் பண்ணி உங்கள் டாக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் நல்லா இருக்கலாம். ஆனால் எவ்வளவோ பெண்கள் கண்டினியூஸாக அவங்க கன்சீவ் ஆகி, அபார்ட் ஆகி, மிஸ்கேரேஜஸ் ஆகி எவ்வளவோ கஷ்டங்கள் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம ரிஸ்க் எடுக்கவே கூடாது. எவ்வளோ பேர் ஐவிஎஃப் ஃபெயிலியர்லாம் நடந்து அவங்க காசு பணத்தை இழந்து, சொத்து பத்தை இழந்து இதுக்குன்னே இருப்பாங்க. அவங்கள ரிஸ்க் எடுக்கக்கூடாது இல்லைங்களா? ஏன் நான் ரொம்ப எம்பசைஸ் பண்ணணும்னு நினச்சி சுவரொட்டியை போன வீடியோவில் சுவரொட்டியை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுன்னு சொன்னேன் அப்படின்னா, சுவரொட்டி என்னமோ இட்லி தோசை மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க மக்கள், பெண்கள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இது அஃபெக்ட் ஆகிரும் இல்லைங்களா? ஒரு ஸ்டேப்பிள் ஃபுட் மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நன்றி, தேங்க்யூ வெரி மச்.